வணக்கம் மக்களே. 10 கிலோமீட்டரு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. இந்த மோட்டிவேஷன் எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஒரு ஒரு 60 வயசு இருக்கும் அவங்களுக்கு, தாத்தா வயசு இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அது அவங்க டெய்லி வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. எப்படிறான்னு பார்த்தா 60 வயசுல எப்படா வாக்கிங் போகிறாங்க பார்த்தா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்கும்போது தான், நான் ஒரு 10 வருஷமாக வாக்கிங் போயிட்டுருக்கேன். அதில் எனக்கு என்னோடய உடலை இப்போது ரொம்பலாம் இல்லை, ஆனால் ஆரோக்கியமாக வச்சுருக்கேன். எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இதான். நான் ஒரு நாளைக்கு மினிமம் குறைஞ்சது 10 கிலோமீட்டராவது வாக்கிங் போயிடுவேன், நடந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவரால் 10 கிலோமீட்டர் போக முடியல. இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படின்னு நடந்து வராரு. ஸோ அவர் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தார். நம்மளும் ஃப்யூச்சரில் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னா உடல் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அட்லீஸ்ட் அது வாக்கிங் தான் போகணும், இல்லை நடங்க, ஓடுங்க, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலும் விளாடுங்க, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே. தேங்க்யூ.